நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? தாம்பத்தியம் முடிந்த உடனேயே சாமி கும்பிடலாமா, கோயிலுக்கு போகலாமா? இந்த கேள்வி சமூக வலைத்தளங்கள்ல வந்தா போதும், கமெண்ட் பகுதியில பல்லாயிரம் வார்த்தைகள்ல விவாதங்கள் அனல் பறக்கும். ஒருத்தர் தாராளமா செய்யலாம்னு பாரு, இன்னொருத்தர் சே பாவம் சேர்ந்துரும்னு பாரு. இதற்கான பதிலை தேடி நம்ம எளிதா ஒரு ஆம் அல்லது இல்லை என்று சொல்லிவிட முடியாதுங்க. ஏன்னா இது வெறும் ஒரு சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக உண்மை, உடலியல் நுணுக்கம், நம் சமூகத்தோட பாரம்பரியம், அறிவியல் பார்வைன்னு பல அடுக்குகள் இருக்கு. நாம்லா வச்சுக்கிட்ட சில தவறான நம்பிக்கைகளும் இதுல கலந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோல நாம இந்த சிக்கலான விஷயத்த 3 முக்கியமான பிரிவுகளாக பிரிச்சு ஆழமா பார்க்க போறோம். 1. தீட்டு என்ற தமிழ் சொல்லின் உண்மையான மற்றும் ஆழமான அர்த்தம் என்ன? 2. நம் முன்னோர்கள் ஏன் இந்த நடைமுறையை உருவாக்கினார்கள், இதன் பின்னணியிலிருந்த அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் என்ன? 3. இன்றைய காலகட்டத்தில் நாம இந்த விஷயத்தை எப்படி அணுகணும், எப்படி நடந்து கொள்வது என்பதற்கான ஒரு தெளிவான மற்றும் பயனுள்ள வழிகாட்டி. நீங்க தயாரா? வாங்க, இந்த குழப்பங்களுக்கான சரியான பதிலை தேடி உள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில நீங்க குளிச்சுட்டு கோயிலுக்கு போறீங்களா? ஆனா நேற்று இரவு உங்கள் தாம்பத்திய உறவு நடந்திருந்தால் அது பாவம் சேருமான்னு உங்க மனசுல ஒரு லேசான தயக்கம் எட்டி பார்த்ததா? நிச்சயமா பார்த்திருக்கோம். அது ஒரு இயல்பான உணர்வு தான் இல்லையா? பல தலைமுறையா நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சிருக்க ஒரு கேள்வி அது. அந்த தயக்கத்தை இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எளிய கேள்விக்கு நாம சரியான பதிலை தேடும்போதுதான் தீட்டு என்ற சொல்லின் உண்மையான அர்த்தத்தையும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் பெரிய கோணத்தையும் நம் முன்னோர்களின் ஞானத்தையும் நாம முழுமையா புரிந்து கொள்ள முடியும். இது வெறும் பயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது நம் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் பற்றிய ஒரு ஆழமான புரிதல். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாம்பத்தியம் என்பது ஒரு அசுத்தமான செயல், அதனால் அதற்கு பிறகு இறை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா நண்பர்களே, இது முழுமையான உண்மை அல்ல. இந்த சிந்தனைதான் பல குழப்பங்களுக்கும் குற்ற உணர்வுகளுக்கும் காரணம். தீட்டு என்ற தமிழ் சொல்லுக்கு அசுத்தம் என்ற ஒரே அர்த்தம் கிடையாதுங்க. இது நம்மளா காலப்போக்குல தவறா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சாஸ்திரங்கள்ல, குறிப்பா யோக சாஸ்திரங்கள்ல மைத்ரா அல்லது பக்தி என்ற பரிணாம நிலையை அடையிறதுக்கு முன்னாடி உடல்நிலையில ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுவதை குறிக்கவே இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இதை இன்னும் எளிதா சொல்லணும்னா, இது ஒரு எனர்ஜி ஸ்விட்ச் போல செயல்படுது. உங்க உடல் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நேரத்துல உங்கள் கவனம் பெரும்பாலும் உள்ளே, அதாவது உங்கள் உடலின் மாற்றங்கள் மீதும் ஏற்பட்ட அனுபவத்தின் மீதும் இருக்கும். அந்த நிமிடத்துல நீங்க வெளியே போய் பொது வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் நம் முன்னோர்கள் ரொம்ப ஆழமா நுட்பமா சொன்னார்கள். இதை தவறாக புரிந்து கொண்டு பாவம் என்று பயப்பட தேவையில்லை. தாம்பத்தியம் என்பது இயற்கையான புனிதமான ஒரு உறவு. இது அசுத்தமல்ல, ஆனால் ஒரு நிலை மாற்றம், அவ்வளவுதான். இந்த மாற்றத்தை நாம எப்படி கையாள்றோம் என்பதுலதான் விஷயம் இருக்கு. இந்த நடைமுறைக்கு பின்னால் 2 முக்கியமான பக்கங்கள் இருக்குங்க. இதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். 1. உடல்நிலை. தாம்பத்திய உறவுக்கு பிறகு நம் உடல் ஒரு உச்சகட்ட உற்சாக நிலையிலிருந்து மெதுவாக ஓய்வு நிலைக்கு திரும்பும். இந்த நேரத்துல உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஹார்மோன் சுரப்பிகள் ஒரு உச்சத்துல செயல்பட்டிருக்கும். இதய துடிப்பு வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாமே உடலுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும். இந்த உடல் வெப்பத்தையும் உள்ளே நடந்த மாற்றங்களையும் சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் நம் முன்னோர்கள் உடனே குழி என்று சொன்னார்கள். குறிப்பாக குளிர்ந்த நீரில் தலைக்கு குளிப்பது உடலின் அதிகப்படியான சூட்டை குறைத்து நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியடைய செய்யும். இது வெறும் சடங்கு மட்டும் அல்ல, நம் உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு அறிவியல் பூர்வமான நடைமுறை. குளிப்பது என்பது வெறும் அழுக்கை போக்குவது மட்டுமல்ல, உடலுக்கு உள்ளே ஏற்பட்ட ஆற்றல் மாற்றங்களை சமன் செய்து உடலை மீண்டும் ஒரு இயல்பான அமைதியான நிலைக்கு கொண்டு வரும் ஒரு செயல். இது ஒரு விதமான ரீசெட் பட்டன் போல செயல்படுது. 2. ஆன்மீக நிலை. இந்து தர்மத்துல பவித்ரம் என்ற ஒரு நிலையை அடையிறது ரொம்ப முக்கியம். இந்த பவித்திரமான நிலையை அடைய நம் உடல், மனம் ரெண்டும் ஒரே அலைவரிசையில ஒருமுகப்பட்ட நிலையில இருக்கணும். தாம்பத்தியம் உறவு என்பது 2 ஆன்மாக்களின் சங்கமம். இந்த உறவுக்கு பிறகு உங்கள் மனம் இன்னொரு நபருடன் நெருக்கமாக இணைந்த ஒரு நிலையில இருக்கும். இத்தகைய ஆழ்ந்த இணர்ச்சிவசப்பூர்வமான இணைப்புக்கு பிறகு நீங்க உடனே சாமிக்கு முன்ன நிற்கும்போது உங்கள் கவனம் 2 பக்கமும் பாயக்கூடும். அதாவது உங்கள் மனம் முழுக்க முழுக்க இறைவனிடம் மட்டும் ஒருமுகப்படாமல் உறவின் நினைவுகளிலும் உடல் ரீதியான உணர்வுகளிலும் அலைபாய வாய்ப்பிருக்கு. அதனாலதான் ஒரு சிறிய இடைவெளி எடுத்து குளித்து உடல் மற்றும் மனதை சுத்திகரித்து சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்திய பிறகு பூஜை செய்யலாம் என்பதே உண்மையான நோக்கம். இது இறைவனை அவமதிப்பது அல்ல, மாறாக இறை வழிபாட்டிற்கு நம்மை முழுமையாக தயார் செய்து கொள்வது.
மனம் அலைபாயாமல் முழுமையான பக்தியுடன் இறைவனை அணுகுவதற்கு இந்த இடைவெளி அவசியமானது. இது ஒரு விதமான மன தூய்மைக்கான பயிற்சி. நம்ம சாஸ்திரங்கள்ல இந்த விஷயத்த பல இடங்கள்ல பல கோணங்கள்ல பேசியிருக்காங்க. கர்மகாண்டம், காமகலா பகுதி, கருவா கொள்கை போன்ற பல்வேறு நூல்கள்ல இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நூல்கள் எல்லாமே மனித வாழ்வின் இயல்பான அம்சங்களையும் அதற்கான ஒழுங்குமுறைகளையும் விரிவாக பேசுது. இதில் தலைக்கு குளித்தல் என்பது ஒரு முக்கியமான சடங்காகவே சொல்லப்பட்டிருக்கு. இது தேக சுத்தி என்ற பெயரில், அதாவது உடல் தூய்மை என்ற பெயரில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த தேக சுத்தி என்பது வெறும் வெளிப்புற தூய்மை மட்டுமல்ல, உடலுக்கு உள்ள ஏற்பட்ட மாற்றங்களை சமன் செய்து மனதை அமைதிப்படுத்தும் ஒரு முழுமையான செயல். குளித்தலுக்கு பிறகு உடல் ரீதியாக எந்த தடையும் இல்லை. நீங்க கோயிலுக்கு செல்லலாம், வீட்டுல விளக்கேற்றலாம், மனதார மந்திரங்கள் உச்சரிக்கலாம். சாஸ்திரங்கள்ல எந்த இடத்துலையும் குளித்த பிறகு இறை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் சில குறிப்பிட்ட நாட்களில மட்டும் சாஸ்திரங்கள் ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்த சொல்லுது. விரத நாட்கள், உதாரணத்துக்கு கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி, தை மாத பண்டிகைகள், பிரதோஷம், அமாவாசை போன்ற புண்ணிய காலங்கள், இந்த நாட்கள்ல தம்பதியர் இருவரும் உறவுக்கு பிறகு அன்றைய தினம் கோயிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே தனிப்பட்ட பூஜை செய்வது நல்லது என்று சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றன. ஏன் தெரியுமா? காரணம், அந்த நாட்களில் பொது நற்குணங்களை அதிகரிக்கும் ஆற்றல் வாய்ந்த ஹோமங்கள், அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் கோயில்களில் நடக்கும். இந்த நிகழ்வுகளால கோயில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். உங்கள் உடல் மற்றும் மனம் இரண்டும் உறவுக்கு பிறகு ஒரு ஓய்வெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் கூட்டமான இடங்களுக்கு செல்வது உங்கள் மன அமைதியை குலைக்கலாம். அதனாலதான் புண்ணிய நாட்களில் முழுமையான மன ஒருமுகப்பாட்டுடன் இறைவனை வணங்குவதற்கு பொது வழிபாடுகளை தவிர்த்து வீட்டிலேயே அமைதியாக பூஜை செய்வது பரிந்துரைக்கப்படுகிறது. இது கட்டாயமல்ல, மாறாக உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு உகந்த ஒரு வழிகாட்டி. நம் முன்னோர்கள் எவ்வளவு ஞானம் மிக்கவர்கள்னு இந்த கோயில் சிற்பங்களை பார்த்தாலே தெரியும். காஞ்சி கைலாசநாதர் கோயில், கல்லறை வடபகுதி கோயில்கள், தஞ்சாவூர் பிரகாரங்கள் என்று தமிழகம் முழுவதும் பல கோயில்கள்ல தாம்பத்திய காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இந்த சிற்பங்கள் எதை காட்டுது தெரியுமா? தாம்பத்தியம் என்பது இயற்கையான புனிதமான ஒரு செயல் என்பதையும், அது மனித வாழ்க்கையின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி என்பதையும் தெளிவாக உணர்த்துது. இது ஒரு அசுத்தமான செயல் அல்ல. அசுத்தம் என்ற எதிர்மறை பார்வையை விட ஆற்றல் மாற்றம் என்ற ஒரு ஆழமான பார்வையை தான் இந்த சிற்பங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. மனித உறவுகளின் புனிதத்தையும் அதன் மூலம் ஏற்படும் ஆற்றல் பரிமாற்றத்தையும் நம் முன்னோர்கள் எந்தவித தயக்கமோ இல்லாமல் வெளிப்படுத்தியிருக்காங்க. எனவே நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு பரஸ்பர ஒப்புதலுடன் அன்புடன் உறவில் ஈடுபட்டால் அது தீட்டு அல்ல, அது ஒரு நிலை மாற்றம். அந்த மாற்றத்தை கையாள்வது எப்படி என்பதை தான் நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்த சிற்பங்கள் தாம்பத்தியம் என்பது இறைத்தன்மையின் ஒரு வெளிப்பாடு என்பதையும் படைப்பின் ஒரு அங்கம் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. இப்போ இந்த குழப்பத்துக்கான ஒரு எளிய நடைமுறைக்கு உகந்த தீர்வுகளை பார்ப்போம். 1. குளிர்ந்த நீரில் தலைக்கு குளிக்கவும். உறவுக்கு பிறகு குறைந்தது ஒரு 10-15 நிமிட இடைவெளி வைத்து குளிர்ந்த நீரில் தலைக்கு குளிப்பது அவசியம். இது உடலின் வெப்பநிலையை சமன் செய்து ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்பட்ட தாக்கத்தை குறைத்து உடல் மற்றும் மனதை புத்துணர்ச்சி அடைய செய்யும். குளிர்ந்த நீர் நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உடனடியாக ஒருவித புத்துணர்ச்சியை கொடுக்கும். இது வெறும் உடல் தூய்மை மட்டுமல்ல, மன தூய்மைக்கான முதல் படி. 2. புதிய துணி மாற்றிக் கொள்ளுங்கள். குளித்த பிறகு சுத்தமான புதிய துணிகளை அணிந்து கொள்வது மிக முக்கியம். இது ஒரு விதமான மன தூய்மையையும் புதிய தொடக்கத்தையும் உணர்த்தும். அப்புறம் ஒரு 2 நிமிடம் ஆழமான மூச்சு பயிற்சி செய்யுங்க. மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுவது உங்கள் மனதை நிலைப்படுத்தி சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த உதவும். இது மனதை அமைதிப்படுத்தி இறை வழிபாட்டிற்கு தயார்படுத்தும். 3. வீட்டு பூஜை வர்சஸ் கோயில். வீட்டிலுள்ள சாமியறையில் தினசரி பூஜை செய்யலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் கோயிலுக்கு செல்ல வேண்டுமானால் குளித்த 30 நிமிடம் கழித்து செல்லுங்கள். இந்த இடைவெளி உங்கள் உடல் மற்றும் மனம் முழுமையாக சமநிலைக்கு வர உதவும். கோயிலின் வதிர்வுகளை உள்வாங்கிக் கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள். 4. விரத நாட்கள், விசேஷ நாட்கள். இந்த நாட்களில் முடிந்தவரை முந்தைய இரவு உறவை தவிர்ப்பது நல்லது. இது உங்கள் மனதை முழுமையாக விரதத்திற்கும் இறை வழிபாட்டிற்கும் தயார்படுத்த உதவும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்றால் குளித்து வீட்டிலேயே தனிப்பட்ட பூஜை செய்யுங்க. இது உங்கள் பக்திக்கு எந்தவித பங்கமும் ஏற்படுத்தாது. 5. குற்ற உணர்ச்சி வேண்டாம். மிக முக்கியம், உங்கள் குற்ற உணர்ச்சியை விட உங்கள் மனசுத்தியை நோக்குங்க. இறைவன் உங்கள் மகிழ்ச்சியைத்தான் விரும்புகிறார், உங்கள் பயத்தையோ குற்ற உணர்ச்சியையோ அல்ல. மன தூய்மையுடன் செய்யப்படும் எந்த வழிபாடும் இறைவனை சென்றடையும். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த மாதிரி ஆன்மீக குழப்பங்கள் உங்க நண்பர்கள் கூட்டத்திலும் இருந்தால் தயங்காமற் இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் செய்யுங்க.
நம்ம சேனலுக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்தி வையுங்க. அப்பதான் அடுத்து வரும் ஆன்மீக சந்தேகங்களுக்கான பதில்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வரும். இந்த விஷயத்துல நாமளா வச்சுக்கிட்ட சில பொதுவான தவறான புரிதல்கள் என்னென்னு பார்ப்போம். தவறு 1, பாவம் சேரும் என்று பயப்படுவது. உண்மை, தாம்பத்தியம் என்பது பாவம் அல்ல, அது ஒரு இயற்கையான புனிதமான உறவு. அதன் பின்னால் இருப்பது பாவம் அல்ல, ஆனால் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் ஒரு நிலை மாற்றம். இந்த மாற்றத்தை கையாள்வது எப்படி என்பதை தான் நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க. பயம் என்பது ஆன்மீகத்திற்கு எதிரானது, இறைவன் அன்பின் வடிவம். தவறு 2, சாமியை நோக்கி நடக்கும்போது மட்டும் இந்த நினைவு வருவது. உண்மை, மனசுத்தி என்பது எப்போது முக்கியம். இறைவனை வணங்கும் போது மட்டும் தூய்மையை எதிர்பார்ப்பது என்பது முழுமையான பக்தி அல்ல. நாம் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் தூய்மையையும் நேர்மையையும் கடைபிடிப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். தவறு 3, குளிக்காமல் நேரடியாக பூஜை செய்வது. உண்மை, குளிப்பது உடல் வெப்பத்தை சமன் செய்து மனதை அமைதிப்படுத்தும். இதுவே சிறந்த முறை. ஆனால் சில சமயங்கள் நேரமில்லை என்றால் குறைந்தது முகம், கை, கால்களை சுத்தமாக கழுவிவிட்டு புதிய துணிகளை மாற்றிக்கொண்டு பூஜை செய்யலாம். இது ஒரு தற்காலிக மாற்று வழிதான், ஆனால் முழுமையான குளியலே சிறந்தது. இன்றைய வேகமான காலகட்டத்துல நவீன ஜோடிகள் இந்த விஷயத்தை எப்படி எளிமையா அதே சமயம் ஆன்மீக ரீதியா அணுகலாம்னு சில டிப்ஸ் பார்க்கலாம். 1, காலை தியானம். காலை 6 மணிக்கு எழுந்து ஒரு 10 நிமிடம் அமைதியாக தியானம் செய்யுங்கள். இது உங்கள் மனதை பக்காவாக நிலைப்படுத்தி அன்றைய நாள் முழுவதும் ஒரு நேர்மறை ஆற்றலுடன் செயல்பட உதவும். இது உறவுக்குப் பிறகு மட்டுமல்ல, பொதுவாகவே மன அமைதிக்கு சிறந்தது. 2, வெதுவெதுப்பான பால். இரவு உறவுக்குப் பிறகு ஒரு கப் வெதுவெதுப்பான பால் குடித்து ஒரு 5 நிமிடம் ரிலாக்ஸ் செய்து பிறகு குளிக்கவும். பால் உடலுக்கு ஒருவித அமைதியை கொடுத்து தூக்கத்தை மேம்படுத்தும். இது உடலை உள்ளிருந்தே குளிர்வித்து மனதை அமைதிப்படுத்தும். 3, துளசிச் செடி. வீட்டில் ஒரு சிறிய துளசிக் கன்று வைத்து தினமும் ஒரு டிராப் தண்ணீர் ஊற்றுங்கள். துளசிச் செடிக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தி உண்டு. அது உங்கள் சக்தியை சமன் செய்து வீட்டில் ஒரு தெய்வீகமான சூழலை உருவாக்கும். 4, விரத நாட்களில் வீட்டு பூஜை. விரத நாட்களில் உறவை தவிர்க்க முடியாதபோது குறைந்தது வீட்டு பூஜை அறையில் ஒரு ஸ்லோகம் சொல்லி மனதை சமன் செய்யுங்கள். முக்கியமாக உங்கள் மன தூய்மையே இறைவனுக்கு முக்கியம். நம் முன்னோர்கள் விஞ்ஞானிகளாகவே இல்லாமலே உடல் வெப்பம், ஹார்மோன் மாற்றம், மனநிலை ஆகியவற்றை அனுபவத்தால் ஆழமாக புரிந்து வைத்திருந்தார்கள். இதுதான் அவர்களின் ஞானம். தீட்டு என்பது ஒரு குறியீடு. இது வெறும் ஒரு சடங்கு அல்ல, அதன் பின்னால் ஆழமான அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் இருந்தன. அந்த குறியீட்டை பின்பற்றும்போது நாம் நம் உடலுக்கு ஓய்வு தருகிறோம், மனதை நிலைப்படுத்துகிறோம், சமூக ஒழுங்கை பராமரிக்கிறோம். இது ஒருவிதமான மன அழுத்தம் குறைக்கும் பயிற்சி போல. உடல் தூய்மை, மனத் தூய்மை, சமூக ஒழுங்கு இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஹோலிஸ்டிக் அணுகுமுறைதான் இது. அவர்கள் ஒரு விஷயத்தை ஏன் செய்ய வேண்டும் என்று நேரடியாக சொல்லாமல் அதை ஒரு சடங்காக வடிவமைத்து தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வந்தார்கள். இதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டால் இது எவ்வளவு அற்புதமான ஒரு நடைமுறை என்று புரியும். சிலர் கேட்கலாம், சார், குளிக்கிறதுக்கு பதிலா வெறும் கைமுகம் கழுவிட்டு போயிடலாமா? உடல் ரீதியாக அது ஒரு 50% வேலையை மட்டுமே செய்யுங்க. முழு உடல் வெப்பம் குறைய முழு உடல் குளிப்பதுதான் சிறந்தது. முழுமையான புத்துணர்ச்சிக்கும் ஆற்றல் சமநிலைக்கும் அதுதான் உதவும். ஆனால் சில சமயங்கள்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல, அதாவது தண்ணீர் வசதி இல்லாதப்போ அல்லது உடனே கிளம்ப வேண்டிய அவசியம் இருக்கும்போது ஒரு குறுக்கு வழி உண்டு. அது முழுமையான தேக சுத்தி ஆகாது என்றாலும் குறைந்தது தலைமுடியை ஈரம் செய்து கால்களுக்கு தண்ணீர் தெளித்து புதிய துணி மாற்றிக்கொள்ளுங்கள். இது குறைந்தபட்ச தேக சுத்தி ஆகும். இது ஒரு தற்காலிக மாற்று ஏற்பாடுதான், ஆனால் முடிந்தவரை முழுமையான குளியலை மேற்கொள்வதே உகந்தது. பெண்களுக்கான இந்த விஷயத்துல சில கூடுதல் கவனங்கள் தேவை. மாதவிடாய் காலம் போலவே தாம்பத்திய உறவுக்கு பிறகும் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள், லேசான சோர்வு ஆகியவை இயல்பானவை. அதனால இதை கையாள்வதற்கு சில குறிப்புகள். 1, இஞ்சி தேநீர். ஒரு கப் வெதுவெதுப்பான இஞ்சி தேநீர் குடியுங்கள். இஞ்சி உடலின் சூட்டை சமன் செய்து செரிமானத்திற்கும் சோர்வை போக்கவும் உதவும். இது உடலுக்கு ஒருவித ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கும்.
2. லேசான நடை. 5 நிமிடம் லேசான நடை போடுங்கள். இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடலில் உள்ள சோர்வை போக்க உதவும். புதிய காற்றை சுவாசிப்பது மனதிற்கும் உடலுக்கும் நன்மை பயக்கும். 3. முகம் கழுவி துணி மாற்றுதல் அவசியம். பூஜை அறையில் நுழையும் முன் முகம் கழுவி புதிய துணி மாற்றிக்கொள்வது அவசியம். இது மன தூய்மையையும் இறை வழிபாட்டிற்கு தேவையான ஒருமுகப்பாட்டையும் தரும். 4. குழந்தைகளுக்கான வழிகாட்டுதல். உங்கள் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் குளித்த பிறகு சாமி கும்பிடுவது நல்லது என்று சொல்லி பழக்கவும். எந்தவித பயத்தையும் ஊட்டாமல் இது ஒரு நல்ல பழக்கம் என்று புரிய வையுங்கள். அவர்களுக்கே இது இயல்பாக வந்துவிடும். எதிர்காலத்தில் குழப்பங்கள் ஏற்படாது. ஆண்களும் இந்த விஷயத்துல சில எளிய நடைமுறைகளை பின்பற்றலாம். இது அவர்களுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்மை பயக்கும். 1. நீர் அருந்துதல் மற்றும் நடை. உறவுக்குப் பிறகு உடனே எழுந்து 2 லிட்டர் தண்ணீர் குடித்து ஒரு 5 நிமிடம் நடைபோடுங்கள். இது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவும். மேலும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடலில் உள்ள வெப்பத்தை குறைக்கும். 2. குளிக்கும் நேரத்தில் ஸ்லோகம். குளிக்கும் நேரத்தில் ஒரு ஸ்லோகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காயேன வாச்சா மனசேந்திரியைர் வா என்ற மந்திரம் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை உச்சரிப்பது குளியலை வெறும் உடல் சுத்தமாக மட்டுமல்ல, மன தூய்மைக்கான ஒரு ஆன்மீக அனுபவமாக மாற்றும். 3. ஷேவ் செய்யும்போது இந்த செயல் புனிதது, நான் என்னை இறை வழிபாட்டிற்கு தயார்படுத்துகிறேன் என்று மனதில் நினைவுபடுத்துங்கள். அன்றாட செயல்களையும் ஆன்மீகத்துடன் இணைப்பது மன அமைதியை தரும். 4. துணையுடன் தீபம். பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது உங்கள் துணையும் உடன் இருந்தால் அந்த ஒளி இருவரையும் இணைக்கும். இருவரும் இணைந்து செய்யும் வழிபாடு இல்லத்தில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். நம் பெரியவங்க எப்பவுமே சொல்வாங்க, மனசுத்தி இருந்தா எந்த வழிபாடும் ஏற்கும்னு. இதுதான் இந்த விஷயத்தோட சாரம். கணவன் மனைவி இருவரும் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு ஒரே நேரத்தில் குளித்து ஒரே நேரத்தில் பூஜை செய்தால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் இரட்டிப்பாகும். இந்த நேர்மறை அதிர்வுகள் குடும்பம் முழுவதும் பரவி அமைதியையும் சந்தோஷத்தையும் உருவாக்கும். குழந்தைகள் இதை பார்த்து இது இயல்பானது, பயப்பட வேண்டியதில்லை என்று புரிந்து கொள்கிறார்கள். இதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கு பயம் இல்லாத, குற்ற உணர்வு இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஆன்மீகம் போய்ச் சேரும். இது வெறும் தனிப்பட்ட விஷயம் அல்ல, குடும்பத்தின் ஒட்டுமொத்த ஆன்மீக ஆரோக்கியத்திற்கும் இது முக்கியம். இறுதியாக இந்த வீடியோவின் முக்கிய கருத்துக்களை ஒருமுறை சுருக்கமாக நினைவூட்டுவோம். தாம்பத்தியம் என்பது தவறல்ல, அது ஒரு இயற்கையான புனிதமான உறவு. தீட்டு என்பது அசுத்தம் அல்ல, ஆற்றல் மாற்றம். இது உடல் மற்றும் மனதின் ஒரு தற்காலிக நிலை மாற்றம். தீர்வு குளித்தல் பிளஸ் மனசுத்தி. உடல் தூய்மையுடன் மன தூய்மையும் அவசியம். விரத நாட்களில் கொஞ்சம் கவனம். சிறப்பு நாட்களில் வீட்டிலேயே வழிபாடு செய்வது உகந்தது. இறுதி முடிவு, மனம் சுத்தமாயிருந்தா இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். குற்ற உணர்வு இல்லாமல் பக்தியுடன் வழிபடுங்கள். இனி யாராவது உங்ககிட்ட தாம்பத்தியம் முடிஞ்சதும் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னா நீங்க புன்னகிச்சு இந்த வீடியோவில் நாம் பேசிய உண்மைகளை ஒரு நல்ல குளியல் கதையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. உடல் தூய்மை மன தூய்மை இரண்டும் இணைந்தால் எந்த வழிபாடும் இறைவனை சென்றடையும். உங்கள் மனைவியோடு கணவனோடு இணைந்து இந்த உண்மையை பகிர்ந்து கொள்ளுங்கள். பரஸ்பர புரிதலும் அன்பும் மன தூய்மையும் தான் இறைவனுக்கு மிக முக்கியம். இனி குழப்பம் வேண்டாம், பயம் வேண்டாம். குளித்து மனதார கும்பிட்டு உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருங்கள். நம்ம சேனலுக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே பண்ணுங்க. அடுத்த ஆன்மீக சந்தேகத்துக்கான பதில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நிச்சயம் வரும். காலம் கையில் இருக்கும் வரை வீண் சந்தேகங்களை விழுங்க நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். நன்றி.